போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இது இன்னும் கூட அவங்க வார்த்தை என்ன விட்டுருக்காங்க, அண்ணாமலையை பின்பற்றி போகிறவங்க எல்லாம் சுயநலவாதிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதில் சுயநலம் எங்கே வருது எனக்கு புரியலை. எப்படி தெரியறது அப்படின்னா, நீங்கள் இப்போ இவங்க போகிறவங்க எல்லோரும் இன்க்ளூடிங் அண்ணாமலையை பற்றி நீங்கள் வசைப்பாடும் பொழுது என்ன தோன்றுறது அப்படின்னா, உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ஸ் இல்லை. தமிழிசை அவர்களே சொன்னாங்க, அதாவது இவரால் பெருசாக ஒன்றும் பாஜக பயனடையவில்லை. இல்லை இல்லை, தவறான ஸ்டேட்மெண்ட். ஒரு 18% உள்ள ஒரு கட்சியை, கூட்டணியை வளர்த்தவர் அண்ணாமலை. அது எப்படி நீங்கள் அவரால் பயனடையவில்லைம்பீங்க? என்ன ஆகும்? இது பூமராங் இவங்களுக்கே அகேன்ஸ்டாக வரும். அதை கட்சியை விட்டு போயிட்டு நீங்கள் பாட்டு விட்டுருங்க. அவர் பாட்டு போக நீங்கள் சொல்கிறீங்களே, அவருக்கு ஒன்றுமே வராது. நல்லது, உங்கள் கட்சி இன்னும் வளரட்டும். கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதனால தான் இப்படி பேசுகிறீங்களா? அண்ணாமலை பதிலுக்கு யாரையாவது பற்றி பேசினாரா? 16 லட்சம் பேர் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிருக்காங்க. எதையும் எதிர்பார்க்கவில்லை. வித்தின் 3 ஹவர்ஸில் 7-8 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி 16 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அந்த 16 லட்சம் பேரும் கண்டிப்பாக சொல்லலாம், நாளைக்கு எலெக்ஷன் வந்தால் அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் இருக்குது, அது அண்ணாமலை ஹேஸ் டு கிளாரிஃபை. அண்ணாமலை நீங்கள் தனியாக நிற்கிறீங்க, பிஜேபி கட்சியை விட்டு வெளியில் விட்டீர்கள். நாளைக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, திருச்சி ஈஸ்ட் கான்டெஸ்ட் பண்ண போகிறீங்க, பிஜேபி அங்கே நிற்கிறாங்க. பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் நிற்பீங்களா என்ன? இல்லை என்ன சொல்லலாம்? அப்படி ஒரு கட்டமைப்பை யார் கொண்டு வரா? அண்ணாமலை கொண்டு வராரா, மோடி அவர்கள் கொண்டு வராரா? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். பாஜகலேருந்து பிரிஞ்ச திரு அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு இயக்கம் தொடங்கி நாளடைவில் அது கட்சியாக மாற்றப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழலில் பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சிக்கிறாங்களே சார், இதை விமர்சனம் பண்ணியிருந்தால் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்கலாம். இல்லாட்டா பெருந்தன்மையாக அவர் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிட்டாரு, தனிப்பட்ட முறையில் அவர் செயல்படுதல், அவர்களுக்கு வாழ்த்துக்கள், இல்லாட்டா வாழ்த்துக்கள் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்களே, பாதிப்பு ஏற்பட்டதும் பேசுகிறாங்களோ, இல்லை பல பேர் கட்சியிலேருந்து பிரிஞ்சுட்டு போனதும் பேசுகிறாங்களோ, எப்படியே இருந்துட்டு போட்டு அவருக்கு கட்சியில் அங்கீகாரம் கொடுக்கப்படலை. ஓகே, நீங்கள் ஒரு குற்றஞ்சாட்டம் வைக்கிறீங்க, வச்சுட்டு போங்க. ஆனால் இன்னைக்கு அதுவும் இல்லாமல் போயிட்டாரு. அப்படிங்கும்போது பாஜகவை நீங்கள் தூக்கி நிப்பாட்ட வேண்டியதுன்னு அப்படி ஒரு கேள்வி வருதுல. விமர்சனம் வைக்கிறத விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் கட்சியை நீங்கள் செயல்பட்டு போங்கப்பா அப்படிங்களாம். இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் எப்படி ஒன்று டேரெக்டாக அடிக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்று பேசணும், ஓப்பன் டாக்காக பேசணும். ஆமாம், அவர் பேருக்கார் இவ்வளோ மேலே குற்றச்சாட்டு இருக்குது, அதையாவது அடித்து பேசணும். அதுவும் பேசுறது கிடையாது. அதை அப்படி திட்டவும் திட்டாத மாதிரி ஒரு மாதிரி மொழிவி பேசுகிறாங்களா? அப்போ அங்கே பாதிப்பு இருக்குன்னு தெரியுது இல்லை? அவங்க பேசுனா நமக்கு கமெண்ட்ஸ் வருது, இல்லை திட்டுறாங்க, எதிர்ப்பு வருது. இப்படி அது விமர்சனம் தேவையா? இது இன்னும் கூட அவங்க வார்த்தை என்ன விட்டுருக்காங்க, அண்ணாமலையை பின்பற்றி போகிறவங்க எல்லாம் சுயநலவாதிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதில் சுயநலம் எங்கே வருது எனக்கு புரியலை. அதாவது அண்ணாமலை இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தார், சிஎம் ஆகிட்டார், உடனே எல்லா எதிர்கட்சிகள், அது வரைக்கும் டிஎம்கே கூட்டணியில் இருந்தவங்க, ஏடிஎம்கேல இருந்தவங்க எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அங்கே சுயநலம் இருக்குது. ஏன்னா விஜய் கட்சிக்குள்ளே வந்தால் நமக்கு மினிஸ்டர் பதவி கிடைக்கும், அது இதுன்னு, அடுத்து வரப்போகிற பை எலெக்ஷன் நமக்கு இது கிடைக்கும்னு. அண்ணாமலை இப்போ தான் போகிறாருங்க. அவர் இப்போ தான் ஒரு பொதுநல இது மாதிரி கட்சி மாதிரி ஆரம்பிக்கலை, ஒரு சோஷியல் சர்வீஸ் இது மாதிரி ஆரம்பிக்கிறார். பட் சொல்லிட்டார், இதே தான் நாளைக்கு கட்சியாக உருவெடுக்கும், அடுத்து வர பொது தேர்தலில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாலும் வெற்றி அடையுமா, வெற்றி அடையாதா, தோற்றுவிட தெரியாது. ஆனால் கட்சியை ஆரம்பித்த உடனே இவங்க எல்லாம் போகிறாங்க இல்லையா, ஜாயின் பண்ணுறச்ச, அப்போ அவங்களுடைய குறிக்கோள் அண்ணாமலை அப்படின்னு ஒரு யங் பர்சனை ஃபாலோ பண்ணுறான், அவ்வளோதான். இல்லை சுயநலம் எங்கே இருக்குது? எந்த சுயநலமும் கிடையாது. 16 லட்சம் பேர் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிருக்காங்க, எதையும் எதிர்பார்க்கவில்லை. இந்த 16 லட்சம் பேரில் அதிகபட்சம் அண்ணாமலையே நாளைக்கு கட்சி ஆரம்பித்து 236 தொகுதியில் போட்டியிட போகிறாருன்னா
16 லட்சம் பேரில் 234 பேருக்கு தான் எம்எல்ஏ இதுக்கு நாமினேஷன் கிடைக்கும். ஓகே. அதையும் தாண்டி சிவிக் எலெக்ஷன்ஸ் வந்தால் ஒரு 100, 500, 600, 700 பீப்புள் ஒரு நாமினேஷன் கிடைக்கும். எங்கே சுயநலம் வந்தது எப்படி தெரியறது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ இவங்க போகிறவங்க எல்லாரும் இன்க்ளூடிங் அண்ணாமலையை பற்றி நீங்கள் வசைப்பாடும் பொழுது என்ன தோன்றுறது அப்படின்னா, உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ஸ் இல்லை. நாளைக்கு எலெக்ஷன்னு வந்தால் அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார் 2024, ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு தலைவர் சொன்னாங்க, நான் பேர் குறிப்பிட தெரியும் எல்லாருக்கும். இதில் என்ன இருக்குது, ஓப்பன் சீக்ரெட்டு. சொல்லுங்கள். தமிழிசை அவர்களே சொன்னாங்க, அதாவது இவரால் பெருசாக ஒன்றும் பாஜக பயனடையவில்லை. இல்லை, தவறான ஸ்டேட்மெண்ட்டு. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒன்றும் இல்லாத ஒரு கட்சியை, ஒன்றும் இல்லாதனா இந்தியாவில் இருக்க 20 ஸ்டேட்டில் பிஜேபி பெரிய ஒரு கட்சிங்க, பெரிய ஒரு கட்சி. அண்டு வடநாட்டில் அப்படி இருக்குது. அண்டு கிழக்கு ஒரிசா அங்கெல்லாமே இருக்குது. சவுத் இந்தியாவில் வரலைங்க, அவ்வளோதான். அதனால் பிஜேபி ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. மோடி ஏ கிரேட் லீடர், அது எங்கே குறுக்கிட முடியாது. தானே அந்த பக்கத்தில் அமித்ஷா இருக்கார், இவர் இருக்கார். பிஜேபிங்கிற கட்சியில் டிசிப்ளின் இருக்குங்க. பட் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் சிலதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இருந்தால்தான் த்ரைவாக முடியும். இன்னி தேதிக்கு அலையன்ஸு நேற்று வரைக்கும் அலையன்ஸ், இன்றைக்கி நாளைக்கு பாருங்களேன். இப்போ இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, டிஎம்கேக்கு எந்த விதத்துலேயும் இப்போ பவர் போயிடுச்சு. நேற்று வரைக்கும் பவர்னு இருந்தது. அப்படி இவங்க பிஜேபியை, மோடி அவங்களை எதிர்த்து பேசினாங்க. பவர் இல்லை, காங்கிரஸ் போயாச்சு, விசிகே போயாச்சு, தனித்து விடப்பட்ட கட்சி. ஸோ பார்லிமெண்ட்டில் இவங்களுக்கு சப்போர்ட் வேணுனால் என்ன பேச்சு வருதுனால், பிஜேபியோடு இவங்க கூட்டணி வைத்துக்கொண்டு பிஜேபி இப்போ கொண்டு வர போகிற பில் எல்லாத்தையும் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க டிஎம்கேன்றது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2024 11.35% ஆர் அதர் லெட்டர்ஸே 11.4% அண்ணாமலை கொண்டு வந்திருக்கு. ஒன்றும் இல்லாமல் இருந்தது. 2%, 3% இருந்த ஓட்டு 2021 11.3. அன்றைக்கி 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிஜேபி, பிஎம்கே, ஏஎம்எம்கே, தென் ஜிகே வாசன், அதையும் தாண்டி ராமநாதபுரத்தில் இண்டிபெண்ட்டாக ஓபிஎஸ் இன்னர். இவங்க கூட்டணி 18%. ஒரு 18% உள்ள ஒரு கட்சியை, கூட்டணியை வளர்த்தவர் அண்ணாமலை. அது எப்படி இங்கே அவரால் பயனடையவில்லைம்பீங்க? தென் இப்போ 27 என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க இதில் அண்ணாமலை அவரை உள்ளே கொண்டு வருவதற்கு அண்ணாமலைக்கு எந்த விதத்திலையும் ஒரு ப்ராமினன்ஸ் கொடுக்கவில்லைங்க. ஏப்ரல் 2025 வரை எஸ் இவர் பிஜேபி லீடராக இருந்தார், தமிழ்நாடு லீடராக இருந்தார். அதுக்கப்புறம் நயனார் நாகேந்திரன் உள்ளே வந்தார். உள்ளே வரும்போது வந்த உடனே இவருக்கு இந்த இதெல்லாம் குறைஞ்சி போயிடுது அண்ணாமலைக்கு. ஸோ அண்ணாமலை என்ன பண்ணிட்டார், இல்லை ஒதுங்க ஆரம்பித்து விட்டார். நிறைய இதில் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்கில் தமிழ்நாட்டு யூனிட்டில் இருக்கிற சீனியர் பீப்புள், இம்பார்ட்டன்ட் பீப்புளெலாம் கூப்பிட்டாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங். ஆனால் அண்ணாமலையை கூப்பிடவில்லை. அண்ணாமலை இது பண்ணாங்க. அண்ணாமலை இப்போ வெளியில் போயிட்டார், சொல்லிட்டார். ஆனால் ரொம்ப டீசெண்டாக போனாருங்க. மேலே போனார். ஓகே. அவங்ககிட்ட பார்த்து நிதின் நபீன் ஆகட்டும், பிஎம் ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், எல்லாரையும் பார்த்து அவங்கக்கிட்ட பொசிஷனை விளக்கி பேசிவிட்டு வெளியில் வந்துட்டாருங்க. வெளியில் வந்தார், ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கார். ஆரம்பித்து வித்தின் 3 ஹவர்ஸில் 7-8 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி 16 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அந்த 16 லட்சம் பேரும் கண்டிப்பாக சொல்லலாம் நாளைக்கு எலெக்ஷன் வந்தால் அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஓகே. இப்போ வந்து களம் வந்து கிளியராக மாறும். நாளைக்கு அவர் சட்டமன்ற தேர்தலில் நான் நிச்சயம் போட்டியிடுவேன்னு சொல்லிக்கிறாரு. படித்த ஒரு இளைஞரான திரு அண்ணாமலை அவர்கள். இன்னொரு பக்கம் விஜய், இன்னைக்கு தற்போதைய சிஎம்மாக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள். இந்த களத்தை மக்கள் எப்படி புரிஞ்சுட்டு வாக்களிப்பாங்க அடுத்த தேர்தலுக்கு? அடுத்த தேர்தல் வரும்பொழுது ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் இருக்குது. அது அண்ணாமலை ஹேஸ் டு கிளாரிஃபை. என்ன அப்படின்னா, அண்ணாமலை நீங்கள் தனியாக நிற்கிறீங்க, பிஜேபி கட்சியை விட்டு வெளியில் வந்து விட்டீர்கள், சப்ஜெக்டாக வந்தாச்சு. நாளைக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, திருச்சி ஈஸ்ட் கான்டெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா நேற்று ஈஸியை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த மாதம் கடைசியில், அதாவது ஜூலை எண்டில் எலெக்ஷன் இருக்கலாம் 5 தொகுதிக்குன்னு. இன்னும் அஃபிஷியலாக இது பண்ணல.
இருக்கலாம்னு ஈஸியை சொல்லியிருக்காங்க. ஓகே, பிஜேபி அங்கே நிற்கிறாங்க. பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் நிற்பீங்களா என்ன? அண்ணாமலை ஷுட் கிளாரிஃபை. அப்போது பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக, மோடிக்கு அகேன்ஸ்டாக அங்கே போய் நிற்பீங்க இல்லையா? அதனால தான் அவர் இடைத்தேர்தலை சந்திக்க மாட்டேன்ட்டாரு. எந்த இடைத்தேர்தலை? வரக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலில். இல்லை, அவங்க சத்துக்கு நான் அது வந்து அவர் படிக்கலை. என்னோட அடுத்த பொது தேர்தலில் நிற்போன்னு சொல்லிட்டாரு. பொது தேர்தலில் மீன் பண்ணுறது 2000 தனி கட்சி ஆரம்பிச்சுட்டா பாஜகவுக்கு அவருக்கு என்ன உறவுங்கிறது ஆகி போச்சு. பின்ன நின்று தான் ஆகணும். அது ரூபன் நீங்கள் சொல்கிறீங்க. என் கொஸ்டின், இந்த கொஸ்டின் இருக்கு. அண்ணாமலை ஓப்பனா அந்த இடத்துல மோடி வர்றாருங்க, கேன்வாஸ் பண்ணுறார். சென்னைக்கு வந்து கேன்வாஸ் பண்ணுறச்சு ஒரு தொகுதி அதையும் கேன்வாஸ் பண்ணுறார். இடைத்தேர்தலுக்கு வர்றார். அமித்ஷா வர்றார். நீங்கள் அந்த இடத்துல போட்டியிடுவீர்களா மாட்டீர்களா? நிச்சயமாக போட்டிடுவார். போட்டியிடுங்க. ஸோ அப்போது ஃபைனலாக மோடிக்கு அகேன்ஸ்டாக இவங்க வந்துடுறாரு. இல்லை என்ன சொல்லலாம்? அப்படி ஒரு கட்டமைப்பை யார் கொண்டு வரா? அண்ணாமலை கொண்டு வராரா, மோடி அவர்கள் கொண்டு வராரா, இல்லை நேச்சரா அமைதா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? தனி கட்சின்னு சொல்லியாச்சு. இப்போ நான் நிற்பீங்களா நிற்க மாட்டீங்களான்னு இது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்கள் அப்போ நாளைக்கு மோடி இருக்கும்போது நீங்கள் எதிர்த்து நிற்பீங்களா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் துரத்திட்டீங்க, வேண்டாம் எதுவும் கொடுக்கலன்னு சொன்னீங்க, கம்ப்ளைண்ட் குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க, அதோட விட்டு போக வேண்டியது. இல்லை இல்லை இல்லை, துரத்தி விட்டேங்கிற வார்த்தையை நான் எடுத்துக்க மாட்டேன். சரி, அப்போ இப்படி பார்க்கலாமா? பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு திரு மோடி அவர்கள் எம்பி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு எம்பி வேணும். அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே தோற்றதற்கு மேல் பிஜேபி ஹைகமாண்டுக்கு இவர் மேலே ஒரு வருத்தம் இருக்கிறது, அண்ணாமலை மீது. என்ன வருத்தம் அப்படின்னா, இவர் தனியாக நிற்கலாம்னார். ஆனால் நானும் நிறைய சில தொகுதிக்கெல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது போனேங்க. அங்கே திருப்பூர் பக்கத்தில் என்ன பண்டாலமா, திருப்பூர் பக்கத்தில் ஐ ஃபர்காட் தி நேம். அங்கே பெரிய மீட்டிங் நடந்து 4 lakh 5 lakh பீப்புள் வந்திருப்பாங்க. நானும் போயிருந்தேன் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு. மோடி வந்திருந்தாங்க. அப்படி ஒரு கூட்டம். சரி, இதில் வந்து அவருக்கு நல்ல ஒரு இது இருக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷன். இவரும் நேஷ்னல் மீடியா டைம்ஸ் நவுக்கு இன்டர்வியூ கொடுக்க அண்ணாமலை அவங்க கேட்குறாங்க. இவர் சொல்கிறார், மினிமம் 23-25% கண்டிப்பாக ஓட்டு விழும் அப்படின்னு. அண்ட் இவர் ஹைகமாண்டும் என்ன எதிர்பார்த்தாங்க, அட்லீஸ்ட் ஒரு 10-12 சீட் நமக்கு. ஏன்னா பிஜேபி தனியாக நிற்கிறாங்க அந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில். தனியானா அவங்க ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது, கூட்டணி. முன்னாடி சொன்னேன் பிஎம்கே, ஏஎம்எம்கே, வாசன் அவங்களது. பிஜேபி இஸ் மேஜர் இது. ஆனால் ஒரு சீட்டும் கிடைக்கல. அண்ட் அந்த எலெக்ஷனில் 242 சீட்டு தான் பிஜேபிக்கு கிடைச்சிது. இன்றைக்கும் பிஜேபிக்கு 242 சீட்டு தான். ஸோ என்ன ஆயிடுச்சு, மினிமம் 272 வரணுங்கிறச்ச. அது தமிழ்நாட்டில் தான் கோட்டை விட்டுட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? தமிழ்நாட்டில் அந்த 10 சீட்டு அது வேறு. தமிழ்நாட்டில் 10 சீட் கிடைச்சிருக்கணும். ஓகே, ஒரு கூட்டணி வைத்திருந்தால், ஏடிஎம் கூட கூட்டணி வைத்திருந்தால் இது வந்து கிடைத்திருக்கணும். இது வந்து நான் இன்னும் முடிக்கல. என்ன அப்படின்னா, இது வந்து பிஜேபியில் அவங்க சொல்கிறது. ஓகே, பிஜேபியில் அவங்க சொல்கிறது கூட்டணி வைத்திருந்தால் ஏடிஎம் கூட ஜெயித்திருக்கலாம். ஒரு 10-12 சீட் வந்திருந்தாலும் நமக்கு அங்கே மேலே இந்த இப்போ வந்து மைனாரிட்டி அரசு 272 தாண்டி 292 வந்தாச்சு. இவங்க டிடிபிலாம் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பிஜேபிக்கு மட்டும் 2014 275 சீட்டோ 80 சீட்டோ வந்தது. 291 என்னமோ பிஜேபிக்கு. 2019 313 சீட்டோ என்னமோ வந்து பிஜேபி தனியாக சிம்பிள் மெஜாரிட்டி. ஆனால் இந்த இதில் 242. இதையெல்லாம் அவங்களுக்கு அப்போது இந்த அளவுக்கு ஒரு இதை கொடுத்தாரு, கான்ஃபிடென்ஸை கொடுத்தார் அண்ணாமலை. நமக்கு ஜெயிக்க முடியல. சரி, இப்போ லோக்கல் அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்க வேண்டியதானே? அப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி நம்பி தான் அசம்பிளி எலெக்ஷன் தான் ஆரம்பத்திலே பிரச்சனைங்க. அதான் மோடி அண்ணாமலை வருவாரா வரமாட்டாரா இந்த மாதிரி இழுத்தது. தோத்தது அண்ணாமலை தான் காரணங்கிறீங்களா? அண்ணாமலை காரணம் சொல்லவில்லை. உள்ளுக்குள்ள சார் எப்போ ஒரு கட்சிக்குள்ள ஆரம்பத்திலிருந்து குளறுபடிகள் இருக்கிறதோ கேடர்ஸ்குள்ள ஒரு ஒத்துமை இருக்காதுங்க. ஓகேவா? கேடர்ஸ்குள்ள ஒத்துமை இருக்காது. நீங்கள் சொல்ல அந்த ஒத்துமை இருக்கணும்னா பிஜேபி ஹைகமாண்டே என்ன பண்ணிருக்கணும். நான் நிறைய இதில் பேசியிருக்கேன். என்ன பேசியிருக்கேன் அப்படின்னா, அண்ணாமலைங்கிறது ஒரு பெரிய ஒரு சக்தி. இளைஞர்கள் ஆகட்டும் இவங்க ஆகட்டும் அந்த அளவுக்கு அண்ணாமலை மீது ஒரு மரியாதை மதிப்பு இருக்கிறது. அதை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பார்த்துட்டோம். ஸோ இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது. அந்த சமயத்தில் அண்ணாமலையை இதை விட்டு தமிழ்நாடு பிஜேபியினுடைய ஹெட்டாக நீக்காமல் இன்னொரு 3 வருஷம் கொடுத்து 2026 அசம்பிளி எலெக்ஷன் முடித்ததுக்கப்புறம் இந்த டிசிஷனை எடுத்துருக்கலாம் அப்படின்னு. யார் மேலே தப்பு?
ஹைகமாண்ட் பிஜேபி ஹைகமாண்ட் மேலே கண்டிப்பாக எனக்கு தப்பு இருக்குது. அதையும் தாண்டி எடுத்துட்டீங்க ஏப்ரல் 2025. ஓகே, வெரி குட். ஆனால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கூட்டணி நல்ல விதமாக வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணிருக்கலாம்? பிஜேபி அண்ணாமலை அவங்களுக்கு பொறுப்பை கொடுத்துருக்கலாம். எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்குறேன். 234 தொகுதிக்கும் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். ஆஸ் அ லீடர், அந்த பிஜேபி ஸ்டேட் லீடர் நயினார் நாகேந்திரன் அவரும் உங்களோட எல்லா இடத்துக்கும் வருவார், நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவார். தேர் ஷுட் பி எ வெரி குட் கோஆர்டினேஷன் பிட்வீன் அண்ணாமலை அண்ட் நயினார் நாகேந்திரன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்கணும். அதையும் கொடுக்க பிஜேபி ஹைகமாண்ட் தவறி விட்டார்கள். சிஎம்மாக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கும் போது அவ்வளோ விமர்சன குற்றச்சாட்டு அதெல்லாம் எப்படி எல்லாரும் பேசலாம், இன்க்ளூடிங் விசிகா முதல் கொண்டு பேசி நானே பேசியிருக்கோம். இன்னைக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் அமைதியாக போயிட்டோம். ஓகே, மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்காங்கன்ட்டு. நான் என்ன கேட்குறேன், திரு அண்ணாமலை அவர்கள் மேலே விமர்சனம் வைக்கிறீங்க, குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஓகே, நியாயமாகவே இருந்துட்டு போட்டு அவங்க பார்வையில். அப்போ அவர் கட்சியை விட்டு வெளில போயிட்டார். இந்த 15 லட்சம் பேர் நம்பி அவரை வந்து ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க, நான் விரும்பி போகிறேங்கிறாங்க. அதை மதிக்க வேண்டியது தானே. அதை விட்டுவிட்டு இந்த விமர்சனம் வைக்கிறது, அவரை நம்பி வந்த 15 லட்சம் பேரை நீங்கள் குற்றம் சுட்ட தானே அர்த்தம். அந்த விமர்சனத்தை இப்போ அவர் பக்கம் இந்த கூட்டம் கூட போலன்னா நீங்க விமர்சனம் வைக்கிறது நியாயமாகும். ஏன்னா அவரை கூட நம்பல, மக்கள் தயாராக நம்பலன்ட்டு. அப்ப நீங்க வைக்கிற விமர்சனம் ஃபுல்லா அந்த 15 லட்சம் பேர் நம்பி போனவங்க மேல வச்சதானே இல்லைங்க. இவங்க பாட்டு விமர்சனம் வச்சாலும் மக்கள் யாரும் அந்த விமர்சனத்தை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே அண்ணாமலை அப்படிங்கிற இன்டெகிரிட்டி, எம்பாடிமெண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டின்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால் அண்ணாமலை மீது ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன ஆகும், இது பூமராங் இவங்களுக்கே அகேன்ஸ்டாக வரும். அதை கட்சியை விட்டு போயிட்டு நீங்கள் பாட்டு விட்டுருங்க. அவர் பாட்டு போ, நீங்கள் சொல்கிறீங்களே அவருக்கு ஒன்றுமே வராது. நல்லது, உங்கள் கட்சி இன்னும் வளரட்டும். நீங்கள் என்ன பண்ணுங்க, பேசாமல் இருங்க. நீங்கள் 4 பேராகட்டும் 5 பேராகட்டும் ஆட்சி கட்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜி. அண்ணாமலையே போயாச்சு. அண்ணாமலை இல்லாமல் உங்களால் வளர்க்க முடியாத கட்சியை, அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லையா? அப்ப இவங்களே தன்னை ஒரு தகுதியற்றவர்களாக நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால தான் இப்படி பேசுறீங்களா? அண்ணாமலை பதிலுக்கு யாரையாவது பத்தி பேசினாரா? அவர் பதிலுக்கு பிஜேபி விமர்சனம் பண்ணாரா? இல்ல, ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் இல்லை. அவர் ரொம்ப டீசெண்டாக போயிட்டார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நாளைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வார்த்தையை விடுறீங்க. என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா 2031 2029 அதுதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன். 39 சீட். அண்ணாமலை இந்த 3 வருஷத்தில் நல்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணியாச்சுன்னு வச்சுங்க. அவங்க இன்னைக்கு எய்ம் என்னன்னா 1 கோடி மெம்பர்ஸை சேர்க்கலாம். தெரியாது, ஓகே, அந்த மாதிரி இருக்கும்பொழுது நாளைக்கு பிஜேபி மோடி அவர்களே கேட்கலாம், அண்ணாமலைஜி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் we need your support. அந்த மாதிரி கேட்டால் கண்டிப்பாக அண்ணாமலையும் ஒபலைஜ் பண்ணுவார். சார் இல்லை சார், சட்டமன்ற தேர்தலில் கூட விடுங்க, ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு முழுமையாக திரு மோடி அவர்களை ஆதரித்தாலும் நமக்கு நல்லது தானே? நல்லது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது பிஜேபியில் இருக்கிறவர்களும் இப்போ என்னென்ன வாய் விட்டுறக்கூடாது. கரெக்ட். அண்ணாமலை டீசெண்டாக போயிட்டார், விட்டுருங்க. டீசெண்டாக போயிட்டார், அதோடு விட்டுருங்க. நீங்கள் பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா பேச்சு ஆனால் ஒரு வார்த்தை அண்ணாமலை பதிலுக்கு பேசவில்லை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.